அக்கௌண்ட்ஸ் ஃபார் நான் ப்ராஃபிட்டில் இல்லஸ்ட்ரேஷன் 6 பார்க்கலாம். அதாவது டோர்னமெண்ட் ஃபண்டு பார்த்துப்பீங்க கரெக்டாக. டோர்னமெண்ட் ஃபண்ட் ஆர் ஸ்பெஷல் ஃபண்ட் அப்படி இருந்ததுன்னா சம் இப்படி போடணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுக்கு டேஞ்சூர் டர்ஃப் கிளப்போட 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் மெடல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபண்ட். அதாவது இந்த மெடல் டிஸ்ட்ரிபியூஷன் ஈவெண்ட்டுக்கு பணம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பணம் உள்ளே வந்திருக்கு. அப்போ இது ஃபண்டாக இருக்கும். ஃபண்ட் இன் லைபிலிட்டி வரும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்பர். செகண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் த ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அகைன் பணம் வந்திருக்கு. அதாவது அந்த ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணி அதில் இன்ட்ரெஸ்ட். அப்போ அகெயின் இது ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேயா. அடுத்த நம்பர் மெடல்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். அப்போ இதுலேருந்து எடுத்து செலவு பண்ணியிருக்காங்க. ஓகே, பணம் அவுட்ஃப்ளோ ஆகிருக்கு. அப்போ ஃபண்ட் மைனஸ் ஆகும். ஓகே, ஃபண்ட் பேலன்ஸ் மைனஸ் ஆகும். லாஸ்ட் நம்பர் மெடல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரிஜினல் நம்பர். ஓகே, ஸோ இது ஃபண்ட் அசட், இது ஃபண்ட் அசட்ஸ். ஓகேயா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆன்சர் புரியும். ஸோ அந்த 98,000 ஃபண்ட் அசட் இருக்குல்ல, அதுதான் இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு 98,000. ஓகேயா. அதுக்கப்புறம் மிச்சம் 3 நம்பரும் இந்த லைபிலிட்டி சைடில் அட்ஜஸ்ட் ஆகிடும். அதாவது இந்த ஸ்டார்டிங் ஃபண்ட். ஓகே, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து செலவு பண்ணிங்கன்னா அதை செலவு பண்ணால் மைனஸ் பண்ணணும். ஓகே, மெடல்ஸ் டிஸ்ட்ரிபியூட். ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஸ்பெஷல் ஃபண்ட் வில் அப்பியர் ஒன்லி இந்த பேலன்ஸ் ஷீட்லாம் வரும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வராது. ஓகேயா. தேங்க்யூ.